அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான துவா பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த துவா என்ன அப்படின்னா கன்சுல் அர்ஷ். இதை ஓதுனா என்ன பலன் கிடைக்கும், எப்படி இதை ஓதுறது, எத்தனை முறை ஓதுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்சுல் அர்ஷ்னா என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அர்ஷிலிருந்து இருக்கிற ஒரு பொக்கிஷம்னு அர்த்தம். அதுதான் இந்த துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இதோட பொருளை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அஸ்மா உல் ஹுஸ்னா, அதில் இருக்கிற பேர்கள் தான் இதில் இருக்கும். இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, இதை நம்ம வளமையாக தினமும் ஓதிட்டு வரும்போது, அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் இஷா தொழுகைக்கு பிறகும் வளமையாக ஓதுனா நமக்கு 10 சிறப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல என்ன அப்படின்னா வறுமையே ஏற்படாதான். அதாவது வீட்டில் ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனைகள், இந்த பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது முழுமையாக நீங்கும் நீங்கள் இதை தினமும் ஓதிட்டு வரும்போது. அடுத்து என்ன அப்படின்னா எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சில பேருக்கு எதிரிகளால் எப்போவுமே பிரச்சனைகளாகவே இருக்கும் இல்லையா, ரொம்ப தொல்லையாகவே இருக்கும். அவங்களோட தொல்லையிலிருந்து முழுசான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதை வளமையாக ஓதிட்டு வரும்போது எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. சூழ்ச்சியாளர்களோட சூழ்ச்சிகள் இவங்க கிட்ட செல்லவே செல்லாது. முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் கொடுப்பான். அடுத்து நம்ம ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுற பிளானில் இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு பயணம் பண்ணுறோம் அப்படின்னா கிளம்ப முன்னாடி நம்ம இதை ஓதிட்டு கிளம்பணும் அப்படின்னா எந்த விதமான ஆபத்துகள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சலாமத்தான முறையில் நம்ம வீடு திரும்புறதுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்து என்ன அப்படின்னா வியாபாரம். எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் இதை தினமும் ஓதுறதால பரக்கத்து ஏற்படும். குழந்தை இல்லாதவங்க ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இதை நம்ம ஓதிட்டு வரும்போது மறுமையில் அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். அதுவும் எந்த நிலையில், சந்தோஷமான நிலையில் சந்திப்பாங்க. இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. அடுத்து ஷெய்தான், ஜின், செய்வினை, இது எல்லாத்துலேருந்தும் பாதுகாக்கும் ஒரு துஆவாக இது இருக்கும். செய்வினை யாராவது வச்சுருப்பாங்க, அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இதை தினமும் வளமையாக ஓதிட்டு வரும்போது அது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறியடிச்சிருவான். அடுத்து இந்த துஆவை ஓதிட்டு போரில் கலந்து கொண்டால் அந்த போரில் கண்டிப்பாக இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அடுத்து வானம் மற்றும் பூமி, இது எல்லாத்துலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை படைப்புகள் படைச்சிருக்கானோ அது அத்தனை படைப்புகளின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து கடைசியாக என்ன அப்படின்னா இந்த கன்சுல் அர்ஷ் துஆ ஓதிட்டு எந்த ஹாஜத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஹாஜத் அப்படியே நிறைவேறும். இதை ஓதி துஆ செய்யணும். துஆ கேட்டால் உடனே கபூல் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்படி 10 பலன்கள் நமக்கு கிடைக்கிது இதை ஓதுறதால. இப்போ செய்வினை இருக்குது பார்த்தீங்களா, செய்வினையால் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மழை தண்ணீர் இருக்கும் இல்லையா, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதில் தண்ணியை எடுத்து அதில் இந்த துஆவை 3 இல்லைனா 7 முறையோ நீங்கள் ஊதி அந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது உடனடியாக அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு மழை தண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தினமும் ஓதிட்டு வரதால முக்கியம் 3 விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல வறுமை நீங்கும், கண்டிப்பாக ரிசுக்கில் பரக்கத்து ஏற்படும். ரெண்டாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அதாவது மறைவான அந்த புறத்திலிருந்து ரிசுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம், இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ரிசுக் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசுக் கிடைக்கும். மூன்றாவது எதிரிகள் கிட்டே இருந்து பாதுகாக்கும் ஒரு பெரிய துஆவாக இது இருக்குது. இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லாஹ்வினுடைய இஸ்மை கொண்டு புகழக்கூடிய வார்த்தைகள். நம்ம எப்போவுமே துஆ கேட்க முன்னாடி அல்லாஹ்வை புகழணும் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அல்லாஹ்வின் இஸ்மை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஓதிட்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த துஆவை பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுனா தான் அந்த அமல் கபூலாகும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், என் கூட சேர்ந்து நீங்கள் ஓதுங்க. இதை உங்களால் வளமையாக தினமுமே ஃபஜ்ருக்கு அப்புறமோ இல்லை இஷாக்கு அப்புறமோ உங்களால் ஓத முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலே போதும். ஒன்று நீங்கள் ஓதுங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்கவாச்சும் செய்யுங்க ஓத முடியலை அப்படின்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் அஸீஸில் ஜப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானர் ரഊஃபிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் கஃபூருர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் கரீமில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் கவியில் வஃபி. லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல் லத்தீஃபில் ஹபீர்.
لا إله إلا الله سبحان الصمد المعبود. لا إله إلا الله سبحان الغفور الودود. لا إله إلا الله سبحان الوكيل الكفيل. لا إله إلا الله سبحان الرقيب الحفيظ. لا إله إلا الله سبحان الدائم القائم. لا إله إلا الله سبحان المحيي المميت. لا إله إلا الله سبحان الحي القيوم. لا إله إلا الله سبحان الخالق البارئ. لا إله إلا الله سبحان العلي العظيم. لا إله إلا الله سبحان الواحد الأحد. لا إله إلا الله سبحان المؤمن المهيمن. لا إله إلا الله سبحان الحسيب الشهيد. لا إله إلا الله سبحان الحليم الكريم. لا إله إلا الله سبحان الأول القديم. لا إله إلا الله سبحان الأول الآخر. لا إله إلا الله سبحان الظاهر الباطن. لا إله إلا الله سبحان الكبير المتعال. لا إله إلا الله سبحان القال الحاجت. لا إله إلا الله سبحان الرحمن الرحيم. لا إله إلا الله سبحان رب العرش العليم. لا إله إلا الله سبحان ربي الأعلى. لا إله إلا الله سبحان البرهان السلطان. لا إله إلا الله سبحان السميع البصير. لا إله إلا الله سبحان الواحد القهار. لا إله إلا الله سبحان العليم الحكيم. لا إله إلا الله سبحان الستار الغفار. لا إله إلا الله سبحان الرحمن الديان. لا إله إلا الله سبحان الكبير الأكبر. لا إله إلا الله سبحان العليم العلام. لا إله إلا الله سبحان الشافي الكافي. لا إله إلا الله سبحان العظيم الباقي. لا إله إلا الله سبحان الصمد الأحد. لا إله إلا الله سبحان رب السماوات والأرض. لا إله إلا الله سبحان خالق المخلوقات. لا إله إلا الله سبحان من خلق الليل والنهار. لا إله إلا الله سبحان الخالق الرزاق. لا إله إلا الله سبحان الفتاح العليم. لا إله إلا الله سبحان العزيز الغني. لا إله إلا الله سبحان الغفور الشكور. لا إله إلا الله سبحان العظيم العليم. لا إله إلا الله سبحان ذي الملك والملكوت. لا إله إلا الله سبحان ذي العزة والعظمة. لا إله إلا الله سبحان ذي الهيبة والقدرة. لا إله إلا الله سبحان ذي الكبرياء والجبروت. لا إله إلا الله سبحان الستار العليم. لا إله إلا الله سبحان العالم الغيب. لا إله إلا الله سبحان الحميد المجيد. لا إله إلا الله سبحان الحكيم القديم. لا إله إلا الله سبحان القادر الستار. لا إله إلا الله سبحان السميع العليم. لا إله إلا الله سبحان الغني العظيم. لا إله إلا الله سبحان العلام السلام. لا إله إلا الله سبحان الملك النصير. لا إله إلا الله سبحان الغني الرحمن. لا إله إلا الله سبحان القريب الحسنات. لا إله إلا الله سبحان الولي الحسنات. لا إله إلا الله سبحان الصبور الستار. لا إله إلا الله سبحان الخالق النور. لا إله إلا الله سبحان الغني المعجز. لا إله إلا الله سبحان الفاضل الشكور. لا إله إلا الله سبحان الغني القديم. لا إله إلا الله سبحان ذي الجلال المبين. لا إله إلا الله سبحان الخالص المخلص. لا إله إلا الله سبحان الصادق الوعد. لا إله إلا الله سبحان الحق المبين. لا إله إلا الله سبحان ذي القوة المتين. لا إله إلا الله سبحان القوي العزيز. لا إله إلا الله سبحان الحي الذي لا يموت. لا إله إلا الله سبحان العلام الغيوب. لا إله إلا الله سبحان الستار العيوب. لا إله إلا الله سبحان الغفران المستعان. لا إله إلا الله سبحان رب العالمين. لا إله إلا الله سبحان الرحمن الستار. لا إله إلا الله سبحان الرحيم الغفار. لا إله إلا الله سبحان العزيز الوهاب. لا إله إلا الله سبحان القادر المقتدر. لا إله إلا الله سبحان ذي الغفران الحليم. لا إله إلا الله سبحان الملك الملك. لا إله إلا الله سبحان البارئ المصور. لا إله إلا الله سبحان العزيز الجبار. لا إله إلا الله سبحان الجبار المتكبر.
لا إله إلا الله سبحان الله عما يصفون لا إله إلا الله سبحان القدوس السبوح لا إله إلا الله سبحان رب الملائكة والروح لا إله إلا الله سبحان ذي الآلاء والنعماء لا إله إلا الله سبحان الملك المقصود لا إله إلا الله سبحان الحنان المنان لا إله إلا الله آدم صفي الله لا إله إلا الله نوح نجي الله لا إله إلا الله إبراهيم خليل الله لا إله إلا الله إسماعيل ذبيح الله لا إله إلا الله موسى كليم الله لا إله إلا الله داود خليفة الله لا إله إلا الله عيسى روح الله لا إله إلا الله محمد رسول الله وصلى الله على خير خلقه ونور أرشه أفضل الأنبياء والمرسلين حبيبنا وسيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓதியாச்சு. இதை நீங்கள் வளமையாக தினமும் ஓதி வாங்க. நிறைய பலன்கள் நமக்கு இதனால் கிடைக்கும். உங்களால் வளமையாக ஓதி வர முடியல அப்படின்னா நீங்கள் இதை ப்ளே பண்ணிவிட்டு கேட்கவாச்சும் செய்யுங்க. வளமையாக நீங்கள் இதை உங்கள் வீட்லையாச்சும் நீங்கள் ஓதுங்க, இல்லைனா கேளுங்க. ஆடியோ ப்ளே பண்ணியாச்சும் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வாழ்வில் விரைவில் சந்தோஷங்களை தருவானாக. உங்களுக்காக நானும் துஆ செய்கிறேன். எனக்காகவும் என்னோட குடும்பத்திற்காகவும் நீங்களும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.